ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீ ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கிற அறுவை சிகிச்சை பற்றி தான். அது எதுக்காக பண்ணுறோம், யாருக்கெல்லாம் தேவைங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், ஒர்க்கிங் அஸ் ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அட் காவேரி ஹாஸ்பிட்டல், சேலம். நீ ஆர்த்ரோஸ்கோபினா என்ன? அதாவது நம்ம முழங்கால் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக ஒரு அறுவை சிகிச்சை முறை தான். இதுக்கு நம்ம சின்ன சின்ன காயங்கள், அதாவது ஸ்மால் இன்சிஷன்ஸ் ஏற்படுத்தி ஆர்த்ரோஸ்கோப்புங்கிற ஒரு கேமரா டிவைஸை மூட்டுக்குள்ளே செலுத்தி சிறிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக மூட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை நம்ம சரி செய்கிற ஒரு அறுவை சிகிச்சை முறை தான் ஆர்த்ரோஸ்கோபி. ஸோ இது எதுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, முழங்கால் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வு, அல்லது போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட்னு சொல்லக்கூடிய ஜவ்வு, அல்லது மீடியல் லேட்டரல் மெனிஸ்கஸ் போன்ற ஜவ்வுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டுக்குள்ளே இருக்க கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் மூட்டு மேலே இருக்கக்கூடிய சிலெலும்பு, அதாவது பெட்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த மூட்டு அடிக்கடி விலகிறது போன்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை சரி பண்றது தான் நம்ம ஆர்த்ரோஸ்கோபிங்கிற அறுவை சிகிச்சை முறையை பயன்படுத்துறோம். ஏசிஎல் டேர்ஸ், அதாவது முட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் எனப்படும் ஜவ்வு கிழிகிறது. அது யாருக்கெல்லாம் டேமேஜ் ஆகுது, எதனால அது கிழியுது, அண்ட் அதுக்கான சிகிச்சை முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட்ங்கிறது நம்ம முட்டுக்குள்ள 2 விதமான கிராஸ் ஜவ் இருக்கு. அதில் முன்னாடி இருக்க கிராஸ் ஜவ் தான் அந்த ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். இது யாருக்கெல்லாம் கிழியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் அண்ட் ஃபுட்பால், கிரிக்கெட், ஷட்டில், டிடி, இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறவங்க இது கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம காமன் பர்சன்ஸ்க்கு இது கிழியலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொட்டீன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது கிழியலாமா, டெஃபினெட்லி வாய்ப்புகள் இருக்கு. நீங்க படி ஏறி இறங்கும் போது, அல்லது பீச்ல ஸ்விம்மிங் போகும்போது, அல்லது ஒரு ஸ்லோப்ல இருந்து பைக்கை ரிவர்ஸ்ல இறக்கும் போது, இந்த மாதிரி சமயங்கள்ல கூட ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஏசிஎல் கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏசிஎல் கிழிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க முட்டிக்கான ஸ்டெபிலிட்டி, நிலையற்ற தன்மை ஏற்படும். அதாவது ஸ்டெபிலிட்டிங்கிறது போயிடும். என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க காலை படி ஏறி இறங்கும் போதோ, வேகமா நடக்க ட்ரை பண்ணும்போதோ, அல்லது ஓட ட்ரை பண்ணும்போதோ, உங்க முட்டி உங்களை விட்டு விலகிற மாதிரி உங்களால உணர முடியும். இதுல வலிங்கிறது பெருசா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அன்லஸ் அன்டில் யூ ஹாவ் சம் அதர் இன்ஜுரிஸ், கூட வேற ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கண்டிஷன்ல வலிங்கிறது ஏற்படும். அது இல்லைங்கிற வரைக்கும் முட்டி விலகிறது, அதாவது நிலையற்ற தன்மை, இன்ஸ்டெபிலிட்டிங்கிற தன்மை தான் மெயின் கம்ப்ளைண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது நாங்க எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு டேர் இருக்கு, அதோட எக்ஸ்டென்ட் என்னங்கிறத பொறுத்து we will advise them for arthroscopy. ஏசிஎல் இன்ஜுரிஸ் அல்லது ஏசிஎல் டேர்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு பேஸ்ட் அப்பான் தி டேர் லொக்கேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி ஃபைபர்ஸ், ரிமைனிங் ஃபைபர்ஸ் எந்த அளவுக்கு ஏசிஎல் கிழிஞ்சிருக்குங்கிறத பொறுத்தும், அண்ட் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவங்க சிகிச்சைக்கு வராங்கிறத பொறுத்தும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிவெடுக்க முடியும். ஏசிஎல் ரிப்பேர் அல்லது ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 2 விதமாக சிகிச்சை முறை இருக்குது. 2மே ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக தான் பண்ணுறோம். இந்த ஏசிஎல் ரிப்பேருங்கிறது உங்களுடைய கிழிஞ்சு போன அந்த ஏசிஎல் ஃபைபர்ஸையே நம்ம எலும்போட சேர்த்து தையல் மாதிரி பண்ணி வைக்கிற முறை தான் ஏசிஎல் ரிப்பேர். அண்ட் இட் இஸ் வெரி ரேர்லி டன். அன்லஸ் அன்டில் அடிபட்டு சில நாட்களுக்குள்ளேயே சிகிச்சைக்கு எடுக்கணும், அல்லது அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஏசிஎல் ஃபைபர்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி மூலமா நம்ம உள்ள போய் பார்க்கும்போது ஃபைபர்ஸ் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிப்பேருங்கிற சிகிச்சை பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் வெரி ரேர். மற்ற எல்லாருக்குமே நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கிழிஞ்சு போன அந்த ஜவ்வுக்கு மாற்று ஜவ்வு எடுத்து வச்சு நம்ம அதுக்கு ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக சரி செய்கிற சிகிச்சை முறை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இதை நம்ம என்ன மாதிரி டைப் ஆஃப் கிராஃப்ட் எடுக்கிறோம், என்ன மாதிரி டைப் ஆஃப் கிராஃப்ட் வைக்கிறோங்கிறத பொறுத்து பேஷண்டோட ரெக்கவரி அண்ட் அவுட்கமும் கண்டிப்பாக வேரி ஆகும். இதில் ஆட்டோகிராஃப்ட்ஸ், அல்லோகிராஃப்ட்ஸ் அண்ட் சிந்தட்டிக் கிராஃப்ட்ஸ் 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆட்டோகிராஃப்ட்ஸ் அப்படின்னா பேஷண்ட் கிட்டே இருந்தே நம்ம கிராஃப்ட் எடுத்து ஏசிஎல்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது. அல்லோகிராஃப்ட்னா வேற ஒரு கெடாவர்ல இருந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற கிராஃப்ட் எடுத்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அல்லோகிராஃப்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சிந்தட்டிக் கிராஃப்ட்ங்கிறது செயற்கையாகவே தயாரிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல், அதை வச்சு நம்ம ஏசிஎல்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த ஆட்டோகிராஃப்ட்ங்கிறது தான் நம்ம யூஸ்வலா ஸ்டாண்டர்டா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சிகிச்சை முறை. இதுல 4 விதமான கிராஃப்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிபின்னு சொல்லக்கூடிய கோல்டு ஸ்டாண்டர்ட் கிராஃப்ட் ஆஃப் சாய்ஸ், அதாவது நம்ம முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு, அதை எடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் கரையிற மாதிரி ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி
ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதை விட்டோம் அப்படின்னா அடுத்த கிராஃப்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குவாட்ரிசெப்ஸ் வித் பெட்லார் போன்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வும் ஒரு எலும்பையும் எடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் ஸ்க்ரூ வச்சு ஆத்ரோஸ்கோபி மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது 2வது டைப் ஆஃப் கிராஃப்ட் ஆப்ஷன். 3வது டைப் ஹாம்ஸ்ட்ரிங்னு சொல்லக்கூடிய முழங்காலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தசை நாரைகளை எடுத்து நம்ம ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த சுச்சுவேஷனில் நம்ம மேலே ஒரு பட்டன் அண்ட் கீழே ஒரு ஸ்க்ரூவோ அல்லது இன்னொரு பட்டனோ வச்சு நம்ம ஏசிஎல்ல ஃபிக்ஸ் பண்ணுறோம். 4வது டைப் ஆஃப் கிராஃப்ட்ங்கிறது ரெக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தசை நாரை எடுத்து மேலே திரும்பவும் அதே மாதிரி ஒரு பட்டனோ அல்லது கீழே ஒரு ஸ்க்ரூவோ அல்லது பட்டனோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஏசிஎல் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல் தீஸ் ஆர் டன் த்ரூ ஆத்ரோஸ்கோபி, அதாவது சிறிய கீஹோல் இன்சிஷன்ஸ் மூலமாகவே இதையெல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 விதமான கிராஃப்ட் யார் யாருக்கு என்னென்ன கிராஃப்ட் எடுக்கணுங்கிறது தான் மேஜர் கன்சர்ன். இப்போ பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ஸ்குவாட்டிங் ஆக்டிவிட்டீஸ், லைக் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ரன்னிங், அந்தமாரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை பொறுத்து அவங்களோட தேவைகளை பொறுத்து நம்ம இந்த கிராஃப்டை சூஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரே விதமான கிராஃப்டை வச்சு ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. மெனிஸ்கஸ் ரூட் டேர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது நம்ம மூட்டுக்குள்ளே முழங்கால் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாஷர் போல், ஒரு குஷன் போல் இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு. அது எலும்பில் சேரக்கூடிய இடத்துல முன்பகுதி அண்ட் பின்பகுதியை தான் நம்ம ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ரூட்னு சொல்லுவோம். இது 2 விதமான மெனிஸ்கஸ் இருக்குது நம்ம முழங்கால் மூட்டுக்குள்ளே, லேட்டரல் அண்ட் மீடியல் மெனிஸ்கஸ். இது எப்பப்பெல்லாம் கிழியலாம், யாருக்கெல்லாம் கிழியலாங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த லேட்டரல் மெனிஸ்கஸ் அண்ட் மீடியல் மெனிஸ்கஸ் ரூட் டேர்ஸ்ங்கிறது 2 விதமான ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கு கிழியலாம். யங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கிழியலாம். அது ட்ராமா அண்ட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அல்லது ட்விஸ்டிங் இன்ஜுரிஸ், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மூட்டில் உள்ள இந்த மெனிஸ்கஸ் ரூட் கிழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் ஏஜ் ரிலேட்டட், அதாவது பீப்புள் ஹூ ஆர் பியாண்ட் 40s அவங்களுக்கும் இந்த ரூட் டேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முழங்காலில் தேய்மானங்கள் பிளஸ் ஏஜ் ஆகிறதுனால அந்த ஜவ்வோட தன்மை வீக் ஆகிறதுனாலே இந்த ரூட் டேர் ஏற்படலாம். இந்த ஏஜ் அதாவது பியாண்ட் 40 அவங்களுக்கு இந்த ரூட் டேர் ஏற்பட்டா என்ன பண்ணுவோம், அண்ட் லெஸ் தேன் 40 உள்ளவங்களுக்குலாம் இந்த ரூட் டேர் ஏற்பட்டா என்ன பண்ணுவோங்கிறதையும் பார்ப்போம். லெஸ் தேன் 40 யங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த ரூட் டேர் ஏற்பட்டா ஆத்ரோஸ்கோபி மூலமா கிழிஞ்சிருக்க அந்த ரூட் டேரை நம்ம ரிப்பேர் மாதிரி பண்ணிக்கிறது தான் சரியான சிகிச்சை முறை. அண்ட் பீப்புள் ஹூ ஆர் பியாண்ட் 40 அவங்களுக்கு இந்த மாதிரி ரூட் டேர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஜவ்வு கிழிச்சல் ஏற்படுறவங்களுக்கு நம்ம வெறுமனே ரூட் ரிப்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ண, ஆத்ரோஸ்கோபி மூலமா செய்யக்கூடிய இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணினா சக்சஸ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும்னு உறுதியா சொல்லிட முடியாது. அவங்களுக்கு பியாண்ட் தட் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அவங்களுக்கு முதல்ல இது கிழியறதுக்கான காரணம் அவங்களோட அலைன்மெண்ட் மாறுறது பிளஸ் முழங்கால தேய்மானம் ஏற்படுறது. ஸோ அந்த அலைன்மெண்ட் மாறுறதையும் சேர்த்து நம்ம சிகிச்சை அளிக்கும். அண்ட் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆத்ரோஸ்கோபி மூலமா போயிட்டு நம்ம கிழிஞ்சிருக்க ஜவ்வை தையல் மாதிரி போட்டு நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் அவங்களுக்கு இது ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அலைன்மெண்ட் மாறுறதையும் நம்ம சரி பண்ணோம். அதாவது போனி அலைன்மெண்ட்டையும் கரெக்ட் பண்ற ஒரு சிகிச்சை முறை தான் ஹைடிபியல் ஆஸ்டியாட்டமின்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்து பண்ணனால்தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் we call it as a joint preservation surgery technique. நீ கார்டிலேஜ் இன்ஜுரிஸ் அண்ட் ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீ கார்டிலேஜ் அப்படின்னா அதாவது முழங்கால் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குருத்தெலும்பு அல்லது கரினாசின்னு சொல்லுவோம். இது நம்ம மூட்டு எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேயர். இது யாருக்கெல்லாம் இன்ஜுரி ஏற்படலாம் அப்படின்னா விளையாட்டு காயங்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னால ஏற்படலாம், அல்லது ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ், படி ஏறி இறங்கி அதிகமாக வேலை செய்கிறவங்க, அண்ட் ரொம்ப நேரம் காலை மடக்கி உட்காந்து சமணம் போட்டு உட்கார்றது அல்லது குத்த வச்சு உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கார்டிலேஜ் இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இது ஏற்படுறதுனால என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்காலில் வலி ஏற்படும், நிற்கும் போது கடுமையான வலி ஏற்படும். அண்ட் செகண்ட், அவங்க காலை மடக்கி நீட்டும் போது லாக்கிங், அதாவது முட்டி ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கார்டிலேஜ் இன்ஜுரிஸ்னால ஏற்படக்கூடிய தொந்தரவு. இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக தான் கண்டுபிடிப்போம். அண்ட் பேஸ்ட் அப்பான் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரி, ரொம்ப ஆரம்பகட்ட நிலையிலேயே இருக்கக்கூடிய கார்டிலேஜ் இன்ஜுரிஸ்க்கு we will give them rest and conservative treatment. அதாவது ரெஸ்ட் எடுத்து பிளஸ் நீ பிரேஸ் போட்டு காலை அசைக்காம வச்சிருந்தாலே அது 4 வாரத்துக்குள்ள கம்ப்ளீட்டா குணமாயிடும். அது அந்த கார்டிலேஜ் எலும்பை விட்டு கீழே இருக்க எலும்பை விட்டு விலகி இருந்து அல்லது கம்ப்ளீட்டா விலகி மூட்டுக்குள்ள சுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆத்ரோஸ்கோபி மூலமா தான் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்ரோஸ்கோபி மூலமா அந்த விலகி இருக்க நம்ம கார்டிலேஜ் கீழே இருக்க எலும்போட நம்ம மைக்ரோ ட்ரில்லிங் அல்லது சின்ன சின்ன கரைகிற மாதிரி ஸ்க்ரூ
ஸ்க்ரூஸ் அண்ட் பின்ஸ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அல்லது அது முழுசாவே விலகி மூட்டுக்குள்ளேயே கிடக்குது அப்படின்னா, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அந்த கார்டிலேஜ் பீஸை நம்மளால திரும்ப எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வி ஆஃபர் ஆட்டோலகஸ் கான்ட்ரோசைட் இம்ப்ளான்டேஷன். அதாவது இது வந்து ஓப்பன் சர்ஜரி. கார்டிலேஜ் டேமேஜ் ஆன பகுதிக்கு நம்ம பக்கத்தில் இருக்க கார்டிலேஜை எடுத்து நம்ம லேபுக்கு அனுப்பி வி டூ டிஷ்யூ கல்ச்சர். அந்த மாதிரி திரும்ப கார்டிலேஜாக வளர வச்சு அதை திரும்ப இம்ப்ளான்ட் பண்ணியும். அண்ட் திஸ் கிவ்ஸ் 100% சக்ஸஸ் ரிசல்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் அ ஜாயின்ட் ப்ரிசர்வேஷன் சர்ஜரி. அண்ட் இது ஒரு ஓப்பன் சர்ஜரி. அதாவது காயம் வந்து இருக்கும், ஒரு 6 to 10 சென்டிமீட்டர் உள்ள காயம் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜரி தான். இந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மூட்டு நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வி ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் கோயிங் ஃபார் அ knee replacement surgeries.